பிரைஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வந்து சூழ்நிலைக்கு எப்ப நம்ம பேசிடுறோம். இது என்ன சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்றேன். ஒரு பெரியவர் வந்து கூட நிறைய கொய்யாப்பழம் எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து 2 சிறுமிங்க வந்து கீழே 2 கொய்யாப்பழம் விழுந்துருது. அதை எடுத்து சாப்பிடலான்னு திரும்பி சொல்றாங்க. இன்னொருத்தி வந்து அதை வேண்டாம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பெருசா ஒண்ணு இல்லை அப்படின்னா சரி சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு அந்த பெரியவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. கடைக்கார ஓனர் கிட்ட வந்து அந்த பழத்தை கொடுத்து அவங்க வெயிட் போடுறப்போ 1/2 கிலோ கம்மியா இருக்குன்னு இல்லையே நான் கரெக்டா தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. இல்ல நீ போய் சொல்றா, நீ வந்து யாருக்கோ சேல்ஸ் பண்ணிட்டா இல்லாட்டி நீ சாப்பிட்டுட்டா அப்படின்னு. இல்ல அப்படி நான் ஒண்ணுமே பண்ணலன்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிறுமிக்கு ஓடி வந்து இல்ல கீழே விழுந்துருச்சு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டோம், இது கேட்ட பணம் தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம செய்யற தப்பு வந்து மற்றவங்களுக்கு பாதிக்கும். நீதிமொழிகள் 12:22 வசனம் என்ன சொல்றதுன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவர்கள் அவருக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லா காரியத்திலும் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் உண்மையா நடக்கும் பொழுது கர்த்தர் அது மேல் பிரியமா இருப்பதனால உண்மை நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.